Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. மதுரையில் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி இன்று முதல் மேற்கொள்ள இருக்கும் சுற்றுப்பயணம் விஜயின் தாக்குதலுக்கு பதில், திமுக வலிமைக்கு சவால், தென் மாவட்ட வாக்குகளை ஒருங்கிணைக்கும் யுக்தி என்ற 3 நோக்கங்களை கொண்டிருக்கிறது. இது குறித்து பெருஞ்செய்தி பகுதியில் தற்போது பார்க்கலாம். சட்டசபை தேர்தலை முன்னிட்டு பிரச்சாரம் சூடுபிடித்துள்ள நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி தனது 4ஆம் கட்ட சுற்றுப்பயணத்தை மதுரையில் இன்று தொடங்குகிறார். வரும் 4ஆம் தேதி வரை மதுரை மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். முதல்வர் மு.க.ஸ்டாலின் மதுரையில் நடத்திய வீதிவலம், தொடர்ந்து மதுரை பாரபத்தியில் விஜய் நடத்திய 2வது மாநில மாநாடு இரண்டிலுமே அதிமுக கடுமையாக தாக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் அதிமுகவுக்கு சாதகமான பிராந்தியங்களில் ஒன்று தென் பிராந்தியம். 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தென் பிராந்தியத்தில் பெரும் இழப்பை சந்தித்தது. குறிப்பாக தென் பிராந்தியத்தின் மையமான மதுரையின் 10 தொகுதிகளில் 5 தொகுதிகளை திமுக வெல்ல, 5 தொகுதிகளை மட்டுமே அதிமுகவால் வெல்ல முடிந்தது. இதற்கு பின் அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டது அக்கட்சிக்கு 2024 நாடாளுமன்ற தேர்தலில் மேலும் பின்னடைவை தந்தது. திமுக எந்த சூழலையும் தனக்கேற்றபடி மாற்றும் முயற்சியில் இறங்கியிருக்கிறது. மதுரையில் மாநில பொதுக்குழு கூட்டத்தை சமீபத்தில் திமுக நடத்தியது அதன் வியூகத்தை பிரகடனப்படுத்துவது போல இருந்தது. இத்தகைய சூழலில்தான் தாவேகவும் மதுரையை குறிவைத்து இயங்க ஆரம்பித்திருக்கிறது. இயல்பாகவே சினிமா மோகத்துக்கு பேர் போன மதுரையில் விஜய் நடத்திய மாநாட்டுக்கு குவிந்த கூட்டம் எல்லா கட்சிகளையுமே துணுக்குற வைத்துள்ளது. விஜய் மதுரையில் போட்டியிடும் வாய்ப்பு அதிகம் என்று சொல்லப்படும் சூழலில் இந்த மாநாட்டில் முதல் முறையாக அதிமுகவையும் குறிவைத்து தாக்கினார் விஜய். நம்ம தலைமையில நாம் அமைக்க போற இந்த உண்மையான மக்களாட்சிக்கான அச்சாரமாக மாபெரும் மக்கள் சக்தியே அணி அணியாக நம்மளோட திரண்டு நிக்கிறப்போ இந்த அடிமை கூட்டணியில சேர வேண்டிய அவசியம் நமக்கு இருக்குங்க. நம்மளுடைய இந்த கூட்டணி சுயமிழந்த கூட்டணியெல்லாம் இருக்காது, சுய மரியாதை கூட்டணியா தான் இருக்கும். இந்த ஒரு பக்கம் RSS கிட்ட அடிபணிஞ்சுக்கிட்டு, இன்னொரு பக்கம் மதச்சார்பற்ற கூட்டணின்னு இந்த மக்களை ஏமாத்துற கூட்டணியெல்லாம் நம்ம கூட்டணி இருக்காது. இவ்வாறு விஜய் பேசியதற்கு எதிர்வினையாகத்தான் பழனிசாமி தனது மதுரை சுற்றுப்பயணத்தை ஏனைய பிராந்தியங்களுக்கு கொடுக்காத முக்கியத்துவத்துடன் 4 நாட்கள் பயணமாக திட்டமிட்டிருப்பதாக பார்க்கப்படுகிறது. மதுரை எப்போதுமே தென் மாவட்ட அரசியலின் திசைமுகமாக கருதப்படுகிறது. கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் திமுக கூட்டணி 5 தொகுதிகளிலும் அதிமுக 5 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றன. திமுக தரப்பில் அமைச்சர் பி. மூர்த்தி மதுரை கிழக்கு, மேலூர், சோழவந்தான், மதுரை மேற்கு உள்ளிட்ட 4 தொகுதிகளுக்கு நேரடி பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். அதிமுக தரப்பில் முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் தென் மாவட்ட அதிமுக முகமாக உருவாக்கப்பட்டுள்ளார். அவருடன் செல்லூர் ராஜு, ராஜன் செல்லப்பா போன்ற மூத்தோர் இணைந்து கட்சியை நடத்துகின்றனர். இந்நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி தனது 4 நாள் மதுரை பயணத்தில் விஜய் விமர்சனங்களுக்கு நேரடி பதிலும் திமுகவின் வளர்ந்து வரும் ஆதிக்கத்திற்கு சவாலும் விடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. முதல் நாளான இன்று திருப்பரங்குன்றத்திலும், நாளை மேலூரிலும், 3ஆம் தேதி மதுரை மேற்கு, மத்தி, தெற்கு, 4ஆம் தேதி சோழவந்தான், உசிலம்பட்டியிலும் பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொள்கிறார். அப்போது திருப்பரங்குன்றம் மலை விவகாரம், மதுரை மாநகராட்சி வரி ஊழல், மேயரின் கணவர் கைது, அடிப்படை வசதி குறைபாடு குறித்தெல்லாம் பேசவும், சிறு குறு தொழில் சங்கம், சௌராஷ்டிரா, முக்குலத்தோர் சமுதாய பிரதிநிதிகள், வணிகர் சங்க பிரதிநிதிகளை சந்திக்கவும் திட்டமிட்டுள்ளார். விஜயகாந்த் 2005 திருப்பரங்குன்றத்தில் நடத்திய மாநாடு போலவே விஜயும் அதே இடத்தில் தனது சக்தியை காட்டியுள்ளார். இதற்கு பதிலடி தரும் விதமாக பழனிசாமியின் மதுரை பயணமும் அதே திருப்பரங்குன்றத்தில் இருந்து திட்டமிடப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் தாவேக திமுக இடையேதான் போட்டி என்று சொன்னதன் வாயிலாக அதிமுகவை 3ஆம் இடத்துக்கு தள்ளும் விஜயின் வியூகம் அப்பட்டமாக வெளிப்பட்டுவிட்டது. இதை இனி அனுமதிக்க கூடாது எனும் பொறுமல் அதிமுகவினரிடையே உருவாகியுள்ளது. ஆக இதுவரை விஜய் விஷயத்தில் அமைதியாக இருந்த அதிமுக இனி அடித்து ஆடும் என்பதன் வெளிப்பாடாக பழனிசாமியின் மதுரை பயணம் இருக்கும் என்கிறார்கள் அரசியல் பார்வையாளர்கள். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் மணிகண்ட பிரபு. Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.